வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இன்றைக்கி என் தோட்டத்தில் தானாக முளைச்சி வந்த ஒரு பாகற்கொடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் எப்பவுமே சமையலுக்கு காய்கறி அறியும் போது அந்த விதை தோலெல்லாம் வந்து குப்பையில் கொட்ட மாட்டேன், தோட்டத்திலே தான் கொட்டி எருவாக்கிடுவேன். அந்த மாதிரி கொட்டினதில் ஒரு பாகற்கொடி வந்தது. அது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது நார்மலாக சின்னதாக தான் வந்துட்டு இருந்தது. ரொம்ப செழிப்பாலாம் ஒன்றும் வளரல. சரி, இது ஒன்றும் பெருசாக வராதுன்னு நான் ஃப்ரீயாக விட்டேன். அதுக்கப்புறம் அது வளர்றதை பார்க்கும்போது சரி கொஞ்சம் நல்லா வருதே, இதுக்கு என்ன பண்ணலான்ட்டுன்னு என்ன பண்ணேன்னா, தேக்கு மரம் இருக்குது. அந்த தேக்கு மரத்தில் கயிறு மட்டும் கட்டி விட்டு அப்படியே அந்த கொடி ஏற்றி விட்டேன். ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததும் ஒரு 1.5 மாதம் கழித்து நல்லா பூக்கள் விட ஆரம்பிச்சிது. பூக்கள் விட்டு பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து மிதிப்பாகல் சைஸில் தான் அது வந்துட்டு இருந்தது. இது மிதிப்பாகலாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா பாகற்காயோட சைஸ் வந்து நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிது. இந்த பாருங்கள், இந்த பாகல்லாம் என்ன சைஸில் இருக்குதுன்னு. வளர்ந்த எல்லா பாகலுமே நல்லா பெருசாக தான் வர ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட இப்போயே ஒரு 15 பிஞ்சுங்களுக்கு மேலே இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது. இது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நம்ம எப்போவுமே நம்ம விதை போட்டு வளர்ந்த செடினா அது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் தானாக வளர்ந்த செடியை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி வர்றது தான் வந்து நல்ல காய்கள் கொடுக்குது. இதில் இருக்க காய்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள், ஒன்று ஒன்று என்ன சூப்பராக வந்திருக்குன்னு. இன்னொரு விஷயம், இதுக்கு நான் எந்த உரமோ மருந்தோ எதுவுமே போடவே இல்லை. அதுவாக தானாக வந்து தான் இவ்வளோ அருமையான காய்களை கொடுத்துட்ருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இப்போ காய்கள் பழங்கள் எதுவாக இருந்தாலும் அதோட தோல் விதை எதையுமே வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க. அது குப்பையில் போட்டிங்கன்னா அது ஒரு கழிவாக மாறிடுது. அதை விட நம்ம முடிஞ்சால் வந்து மண் தோண்டி அதை புதைச்சி வைக்கலாம், அப்படி எருவாகும். இல்லை நீங்கள் தோட்டத்திலே கொட்டினாலும் சரி, இல்லை க்ரோ பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் கொட்டினாலும் சரி, அது வந்து நமக்கு எருவாக மாறும். அது மூலமாக இது மாதிரி செடி கொடிகள் வந்து தானாகவே உருவாகும். நம்ம விதை வாங்கி போட்டு தான் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொட்டுறது மூலமாகவும் நமக்கு நிறைய செடிகள் வளரும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.